இந்த காலத்துல விலைவாசி விற்கிறதுல நாங்க ரூ. 1 இட்லி ரூ. 1 வடைன்னு கொடுக்குறோம். அதுவே பெரிய விஷயம் தான். இப்ப வெளில போய் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ரூ. 25, ஒரு தோசை ரூ. 30 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா எங்க கடையில வந்து ரூ. 1 தான் வித்துட்டு இருக்காங்க. ரூ. 1 இட்லி ரூ. 1 வடை, டீ 3 போடுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அதுல இருந்து நான் எங்க மாமனார் மாமியாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். எதுவும் கிடைக்கல, கட்டுப்படி ஆகல, விட்டுட்டுன்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மா இல்ல, எங்க மாமனார் தலைமையில இருந்து வைக்கிறோம். இருந்து குடும்பத்துல கஷ்டத்தை தீர்த்தது இந்த இட்லி கடை தான். அதனால நம்ம இன்னைக்கு காசு வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. நீ வேணா வர வேண்டாம், செய்ய வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், எங்களால முடிஞ்சு. எங்க அப்பா அம்மா இதுல ஈடுபட்டு செய்யறாங்க. என்னால முடிஞ்சு மாவு அரைச்சு கொடுப்பேன். கடைக்கு போயிட்டாங்கன்னா வடை தட்டி தருவேன். என்னால முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம். நானே என்னால முடிஞ்சதை செய்வேன். கஷ்டப்படுறாங்க 2 பேருமே. வீட்டுக்காரங்களும் வீட்டுல இருந்தா உதவி செய்வாங்க. அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. விலைவாசி ஏறினதுனால ஜாமான் தட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க வேலைக்கு போற காசுல வந்து இதையும் அதையும் ஷேர் பண்ணி உளுந்து, அரிசி, பருப்பு என்னென்ன தேவையோ கடைக்கு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 2 உள்ள 3 கிலோமீட்டர், இளையபுரமானூர்னு ஊர் பார்த்து செஞ்சுட்டு